இது என்ன விசித்திரமா இருக்குது. சாடனல்ல கடந்து பாடிக்கொள்ள தேபிடிக்க முத்தமும் கொடுடா. பொறுமசாமி இப்பதான் சரி கட்டி வச்சிருக்கேன், தள்ளிட்டு போயிடாதடா. ஏய் போயிடாத, கண்டங்கருவ பாம்பு மாதிரி உன் சீமக்கருவே ஒடிச்சிருவேன். சால நல்ல ஆஹா, இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல எங்கனையும் பார்க்கல. போ முண்டை புண்ணுவத்தி முண்டை. சால நல்ல சால நல்ல ஆனா யானைக்கு ஓனே ஜோடி. ஆனா ரெண்டு பேரும் பொருத்தம் நல்லா இருக்கு. புள்ள வளர்ந்துச்சுன்னு வைவேன், மசுர புடுங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கிறீங்க போங்க. அடி லபாடி முண்டை. அந்த தகட ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை கொடுவேன். கம்பு கூட்டுல வெட்டி வள சீரழிச்சு கண்டங்கரு. ஏய் இருடா பேப்பாயமேனே. ஆனா நீங்க அண்ணி நான் ஆம்பளை ப்ரோ. இப்போ தானே துவையை அரைக்கிறதுக்குள்ளே அம்மிக்கல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்க மயிர் மேனைக்கு வாடா. என்ன மாமான்ற தூமி குடிக்குமனே. மாமா மயத்தை புடுங்கனே மாமே. ஏய் இங்க வாடி, பக்கத்துல வா. ஏய் ஓனே உனக்கு தான் சரி கட்டுறேன். ரெண்டும் ஜரி கட்டி அப்படியே தகத்து எடுத்துற போது அரிசியே ஓடாம இப்படி புடைய பட்டி ஓட்டுறேன் பாரு. என்ன வருது வெறுங்கல் ஆட்டிட்டு தெரிஞ்சா அப்படித்தான். அண்ணே விட்டு அண்ணனை சும்மா ஏத்துக்க. என்னமா சொல்ல வர்றாரு அவரு? வேகம் அடிச்சுக்காதீங்க. மணப்பாறை தாண்ட மாட்டேன். ஓ குருட்டு முட்டை, மணப்பாறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறையில இருந்து 14 பேர் வாங்கப்பட்டிருக்காங்க. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறைக்கு நக்கிறதுக்கா வர. சரி சரி, நான் எங்கேயும் போகலப்பா. யாராக இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது. போகலாம், தாண்டினா டவுசர் கிழிஞ்சிடும். அண்ணே உன் ஹேர் ஸ்டைலை மட்டும் காட்டாதுண்ணே. சடன் வந்த சடனாகி ஒன்றுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். வாயை பாருங்க அத்தா, பொம்பளை மூஞ்சியை பாருங்க தாய். புதுசாக கல்யாணமான பொம்பளை மூஞ்சியை பார்த்துட்டு நீ பிள்ளை பார்த்தேன்னா ரெட்ட பிள்ளை சுகப்பிரசமாக. நான் டான்ஸ் இல்லை ப்ரோ. நான் எங்கிட்டாலும் குத்தி ஆகணும். அது எங்கன குத்தினாலும் சரி. அவ்வளவுதான். எங்க அந்த பிள்ளை? அந்த பிள்ளை எதுக்கு நம்மளுக்கு? அந்த பிள்ளை எதுக்குடா நம்மளுக்கு? மருமகடா. மருமகதான் வேணானா போ. சால நல்ல சாலை எங்கனானே போட்டாங்க. சால நல்ல என்னடா வரும்போது ரோடு தானே போட்டாங்க. சாலை போயிரு, மரியாதை போயிரு. விட்ட நல்ல பொண்ணு எல்லாம் கிளம்பு பெட்டிட்டு எடுத்து வைங்கப்பா. என்னப்பா? கிளம்புங்க தாத்தா, கிளம்பி பாருங்க. போய் ஓடிடு, எல்லாம் காலியாரிப்பா. பைக்கு ஆஃப் பண்ணுப்பா. கேமரால கால் வேணும். கேமரா போடுறா. இன்னும் 5 நிமிஷம் கொலை விழுந்தாலும் என்ன சாலை நல்லன்றா, இப்ப வீடு நல்லன்றா, வாசல் நல்ல நல்லெண்ண விளக்கண்ண. இதுக்கு ஒரு வாசி பண்ணியே. அவ என்ன நல்லெண்ணெய் விளக்கெண்ண. ஆமா ஆமா, விளக்கண்ண நல்லெண்ண. அவர் ரொம்ப சோதிக்காதீங்க. என்ன ஆச்சு பாரு, வெண்ணைய வச்சு போட்டு நீ என்ன வாங்கி அத்தை அப்படி தெரிஞ்சுக்க. மிஸ்டர் சடனாய் முண்டை
போகும்போது அப்படியே விளக்கண தாயோ கொடுத்தா கரையான் புத்தை இடிக்கிறது அது புத்த இடிக்க நகத்தை கூட முடியாது. பாட்டு மறந்து தாள நல்லண்டு சொன்னா நோத்தா கொலை விழுங்குடா. நீ அங்கிட்டு போடி எத்து பண்ண முண்டை இங்க வருங்க. ஆள் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உக்காத. ஏன் மண்டி ஓடுவீங்களா? ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அலோ மிஸ்டர் வேப்பன மண்டை நீ தான் சட்டையை பிடிச்ச. அப்பதான் பிடிச்சேன் நான் இப்போ பிடிச்சேன். சரியா போச்சு. கையெடு. அப்ப நான் கையெடுக்க நான் வாங்கி கொடுத்த பட்டாணி கலை தான். வாங்கி கொடுத்த உளுந்த வடை கொடு. சாரி சேம் டியூ. ரைட். ஆனா இப்ப பிடிச்சிட்ட கையை எடுத்துட்டு இன்னொரு வட்டம் பிடிச்ச பரவாயில்லையே. சொன்ன மாதிரியே முடிக்கிறேடா. எப்பதே வேகமா அடிச்சுக்குவீங்க? எரிச்சல வருதா இல்லையா? ஆம்பளை சண்டை ஓடும் போது எந்த ஒம்பளை உள்ள போனானா காங்கிரட் முக்கியம். கையை விடுண்டு. ஏய் கையை விட புரியா? சொல்ல மாட்டேன். சரி கையை விடுங்க. ஐயே நகமா இருக்கு. கையை விரல ஒட்டச்சு அப்படின்னு நினைச்சுக்க. அடி வந்தாலும் வாடி மதுரை சொன்ன முதனி போனாலும் போடி லண்டன் போயலதானி. டைட்டா இருந்தா அதுக்கு பேர் பெல்ட். லூசா இருந்தா அதுக்கு பேர் பெல்ட் கிடையாது. குழவி எப்படி கடுக்கு புடுக்கு. ஏய் கடுக்கு சுத்துதா? சுத்தனா தள்ளி விட வேண்டியதானே? அங்கிள் அங்கிள் அந்த ஆண்டி ஒத்து வர மாட்டாங்க அங்கிள். அவங்க ஒத்துறமா நம்ம ரெண்டு பேரும் குத்தாட்ட போடுவான். டபக்கு நமக்கு அந்தங்கரு வாடா இங்கடா நம்ம ரெண்டு பேரும் கிட்டி வாடா வாடா எப்படி வாடா ஏ வாடா வாடா. அந்த பிள்ளையும் தள்ளி விடுது இவனும் புடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீயே தள்ளி விடுறியா? விழுந்ததுல விதரில் அடிச்சிருச்சு. அதை வெளியே சொன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு அப்படியே கண்ணு மிதக்குது. உன்னை அதே மாதிரி சுத்தி அதை அடிச்சதுல கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? அவ்வளவுக்கு வீக்காவா இருக்கு. எனக்கு கை நடுங்க. நீங்க போட்டு விடுறீங்களா? கரகத்துக்கு நான் இதுல போட்டுறேன். நீங்க போட்டு விடுறீங்களா? என்ன கரகத்துக்கு நான் 1500 தரேன் சம்பளம். உனக்கெல்லாம் 1500 இதுக்கு மறந்து 300 ஆக மொத்தம் என்ன ரூபா? ஏன் அன்னை மாறுகளா? செவ்வாய்க்கிழமை இருந்துச்சுன்னா ஆமா செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்க? அப்படியே கிண்ணாந்தட்டுல விளக்கு போட்டு திரிய போட்டு அப்படியே திரிய ஏத்தி இருப்பேன். எதுல? இன்னைக்கு திங்கக்கிழமையா போச்சு. அதாவது இவர் கிழமை பார்த்தா செய்வாரா? ஆமா. இப்ப நீங்க நம்மளுக்கு என்னது? அவன் கிளம்ப பார்த்தாதான் அவனுக்கு கிளம்புவோம். உங்களுக்கு நம்மளுக்கு எப்ப வேணாலும் அதனால மட்டும் உடம்பு வீக்கா இருக்குது. சட்டியை மட்டும் கொடுத்தா அப்படி எண்ணெய் ஊத்த திரிய போட்டு உனக்கு சட்டியை கொடுத்தா தடவைவே தெரியும். என்னது சட்டி ஊத்தி எண்ணெய் ஊத்த போறீங்க? மாசத்துக்கு 7000 மாத்திரை ஓட்டாச்சு உனக்கு ஒண்ணுக்கே வருது. மாத்திரைக்கே சாப்ப இன்னைக்கு 2 மாத்திரை ஓட்டு வந்திருக்கேன். எதுக்கு? எதுக்குயா? ஏன் சிரிக்கிற? ஒண்ணு கூட தெரியாம இருக்கியம்மா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு கோமியத்துக்கும் ஒண்ணு ஓமனத்துக்கு வந்து மோந்து பார்த்துட்டு போனா அதே பண்ண முடியும். எனக்கு மோந்து பார்த்தாலும் எனக்கு போதும். எனக்கு தேவை வேலை முடியும். மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப மறந்துட்டாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப மறந்துட்டாரு. மோந்து பார்க்க வராரு. தூக்கு கொண்டு கணவதான்
இல்ல பிளாச்சிக்கார ஒருத்தர் கராத்தக்கார ஒரு கராத்து. அழகான பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறா அங்க தூக்க முடியாம ஏன் கண்ணால தூக்குறா ஏன் கண்ணால தூக்குறா ஐயா இந்த நாடகம் இது நேர்த்திக்கடன் நாடகம் போடுறீங்களா கிராமத்து நாடகம் கிராமத்து நாடகமா ஐயா இந்த கிராமத்தார்கள் மரபு ஓட்டிக்கு நான் மரியாதை கொடுத்து அங்கிருந்து வந்திருக்கேன் ஆமா தகத்துருவார் வரப்பு ஓட்டுவார் சாரி ப்ரோ நான் வரப்பு ஓட்டல வந்தது வந்துட்டேன் ஊரை மதிச்சுட்டே வந்தீங்களா ஆமா இப்போ 115 ரூபா விடுங்க நான் இடத்த காலி பண்ணிடுறேன் வாட் ப்ரோ மிஸ்டர் கதவாளி மண்டை ஏன்னா அவனை இப்ப காலை தூக்கிட்டு நெஞ்சில் எத்துவேன்னு கொஞ்ச நேரத்துல எதுல எத்துறேன்னு சொல்ல முடியாது சாமி அது அந்த பையா சாமி சம்பளம் கொடுத்தா தானே ஐயா சொல்லி விட்டுருங்கய்யா சம்பளம் கொடுக்க சொல்லுங்க அண்ணே நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாடுங்க அவங்கள டான்ஸ் ஆடுறீங்களா நீங்க பாடுங்க அன்னத்தை பார்த்து அந்த பாட்டை பார்த்தீங்கல்ல இப்படி ஆடுவாங்க இந்த ஆட தெரியாம ஆடுறேன் அப்படி கிடையாது ஆட தெரியல போடா நீ போடா எங்க நாடகம் நீ திரும்பத்தா லெஃப்ட்ல கொஞ்சம் சிமெண்ட் மூடதான் காணல நீ அதை அது இருந்து என்ன போற மூட டாடாஜில ஏத்திட்டு வரவா அந்த பிள்ளைக்கு இருக்குது அவ்வளவுதான் மிஸ்டர் எத்து பல்லு ஓட்ட பல்லுது அன்னத்தை பார்த்தியா ஏய் ஒண்ணுதான் ஆட்டாவரா வீச்ச முடித்த வேலை அடுத்து போய் கொட்டைக்குள்ள போய் ஆட்டலாட்டி ஐயோ ஆட்டதான் பார்க்கலாம் அங்க வந்திருக்கோம் தாய் புண்ணியவதி ஒன்னதான் ஏந்தி விடு வேணாம் ஒன்னது வேணும் ஒன்னதான் வேணாம்னு நான் வாழவே முடியாது நீ இதே வாழ வைக்கணும் அன்னத்தை பார்த்தியா தொட்டு கும்பிடுறேன் சைஸ் ஆட்டுறியம்மா இந்த பாட்டுக்கு இப்படிதானே ஆடுவாங்க ஆமா ஆமா நல்லா வேகமா கொடுக்கு வேகமா ஊங்க முடியாது அன்னத்தை பார்த்தியா அப்பத்தை கேட்டியா நீயே நாங்க வாடகை எடுக்கிற நீ என்ன கேபிள் டிவி தெரியுதானே பாத்தீங்க இங்க தெரியுது டிவி அன்னத்தை பார்த்தியா அத்தாச்சியா அத்தாச்சி என்ன பண்ணாங்க மயிர புடுங்கனா கண்ணங்கத்த மின்னு வாங்கி உள்ள மின்னு வாங்கி சமைச்சு வச்சு கொதிக்குது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்கிறது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது 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 உடம்புக்குள்ள கொதிக்குது ஓய் காடு வாடப்பா காடு உள்ள கொஞ்சம் நீக்கும் கொய்யா காடு ஏன் அவரை பாட விடாம தடுக்கிறீங்க அவ்வளவு அழகா பாடுறாரு உங்களுக்கு பொறாம இழுத்துட்டு போதா பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவா இந்த நாள் வாயை கிளிங்க போத ரஞ்சிதா என்ன பண்ண போறீங்க ஏ பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு நீ முச்ச கிளி என்ன ஆச்சு எத்தனை விட்டம் நீ அடிச்சான் காசு கொடு நாங்க
தத்து தத்து நாடு நாடகத்தை நடத்த விடுறா கூட கொடுப்பியா அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை ஐயா இப்ப நீ பொத்தனதான் தெரியுது அந்த பிள்ளையும் சேர்த்து படுக்கப்பட்டு இன்னும் போலையா நீங்க இந்த கட்டுவாக்களி பல்லு இருக்காது கொண்டே பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணன் மூத்தவர் மதுரை நீ என்னப்பா டெய்லர் அளவெடுக்க வந்திருக்கியா அவன் ஆடுகாலி பயலுக்கு எதுக்கு பொண்ணாடை நான் சொல்லும் போது போடு ப்ரோ பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற செருப்பு சிரிச்சவைய கண்ணே மதுரை மாவட்டம் காணிப்பட்டி அறிக்கை அப்ப என்ன சொல்ல விடு இப்ப பாரு எதுல விட்டு உங்கள் மத்தியில் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எக்கோ குறை இதுக்கு மட்டும் ஏத்துவேன் கொஞ்சம் ஊப்பறா எப்படி இந்த தட்டியை தள்ளி விட்டுருவான்டா பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் வீட்டிருக்கின்ற அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பாத்தீங்களாயா என்னையே அப்படி செய்றேன் அவனுக்கு எச்சி ஊறிச்சு கிளம்பிட்டேன் மருதமணி அவர்களுக்கு மரவப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார்கள் பொன்னாடா எங்க அடகு குடிக்க பாக்குறேன் பாரு அவனே இப்ப தானே திருப்பிட்டு வந்திருக்காங்க பாப்பாக்கு இல்லைன்னு இந்த இது கூட கட் பண்ணி போடு டான்ஸாக நடத்தி கொண்டிருக்க அன்பு மருமகள் புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துறார்கள் கையில் கொடுக்கணும் ஏய் அப்படியே போட்டு மடுவாக்கலாம் பார்க்குறியா வராதுல்ல விட்டா நேரம் ஜாக்கெட்டை கழட்டி இருப்பேன் எல்ஐசி அடியாய் இந்த தம்பி ராஸ்கல் இப்ப வந்தாரு ஐயா படிச்ச மாதிரி தான் இருக்காப்ல அது வேலை செய்யறாப்லையா ஆனா எனக்கு போடுறதுக்கு வரல பொம்பளை பிள்ளைன்னு அப்படியே நாக்க 1.5 முழம் தொங்க போட்டுக்கிட்டு பேர் என்னப்பா கொஞ்ச நேரத்துல இந்த ஜாக்கெட்டை கழட்ட தெரிஞ்சாங்க ஆந்திராவா எல்ஐசி ஏஜென்ட் அப்ப நீ பொம்பளை எடுத்தேன் போவேன் ஆம்பளை போட மாட்டாங்களா சீட்டை ஆமா எல்ஐசி ஏஜென்ட் பொம்பளை தானே அங்க போனா தானே காரியம் ஆகும் அவங்ககிட்ட போனாதே ஏதாவது லாபம் நடத்த சொல்லி எல்ஐசி ஏஜென்ட் போடு 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 ரஞ்சிதாவை போடுறியா நன்றி நன்றி சொல்றான் நீ சொல்லியதான் சொல்ல முடியாது ஓ நீ யாரோ நான் யாரப்பா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் எனக்கு மட்டும் செவரட்டி சொல்லு அவருக்கு மட்டும் குடல் சொல்லு ஈரல் சொல்லு செவரட்டி கிடைக்கவே கிடைக்காதே சாமி 200 காரியாவில 250 கடை இருக்கு ஆனா ஒரு செவரட்டி கிடைக்குதுல ஓண்ட ஒரு செவரட்டி இருக்கா 2500 செவரட்டி இல்ல வேற மாதிரி சொல்லி போடுங்க நன்றி சொல்றேன் நன்றி பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மரவப்பட்டி கிராமத்தார்களை எங்களை அழைத்து வந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக வெளியூர்லேருந்து வருகிற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர்
காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒளி நிலையத்தார்கள் சரவணா ரேடியோஸ் உரிமையாளர் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் பக்கமேல கலைஞர்கள் 4 பேருக்கும் எங்களை அழைத்து வந்த வாகன ஓட்டி அத்தனை பேருக்கும் இங்கே எங்கள் முகத்தை எடுத்துக்கொண்டு வெளியூர்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பக்கூடிய யூடியூப் அன்பு தம்பிகளே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பது மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடக்க வேண்டும். மருதமணி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை சொல்ல அண்ணா. உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொன்னவாரு உனக்கு நீ இப்படி சொல்லுனே. அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு புரிய கூடாது. நீ சொன்னா நான் சொன்னா நம்ம சொத்து ஒன்னாவே இருக்கட்டும் தம்பி. ஆனா நன்றி சொல்ல சொன்னதெல்லாம் சரி. கிராமத்தார்கள் இந்த தாலியை போட்டாங்க, அவளுக்கு நன்றி சொல்ல சொன்னேன். ரேடியோ செட்டுக்காருக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? அவங்க 4 பேத்துக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? அவங்க நம்மளுக்கு உசுருப்பா. அவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? பொன்னாட ஓத்த அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். விடிய உட்காந்து வாதிக்கிறாங்க, அது நம்ம தனிப்பட்ட முறை. அது நம்ம அவங்க வாத்தியார் தாமத்தில் நன்றி சொல்லுவோம். தாழ்வா ஓட்டதுக்கு என்னாருக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? தாழ்வாளுக்கு காசு கொடுத்தாங்கன்னு வர இல்ல மைசூர்காரர் காசு கொடுத்தாரா இல்ல காவல்துறை அதிகாரி காசு கொடுத்தாரா? யாரு கொடுத்தது? கராமத்து காசு யூடியூப் எடுக்கிறவன் காசு கொடுத்தானா? கொடுத்தானா? கராமத்து காசுடா, கராமத்து காசு. இல்ல யூடியூப் கார எவ்வளோ திரைக்கிறதுக்கு ஒரு பிளேன் வாங்கி தர்றானா? எல்லாம் கொடுத்தா. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. கேவலப்படுத்தி விட்டு உள்ள விழுகிறான்டா. டேய் கனி, இவன் டான்ஸோட கட்டி பிடிக்கிறது இவன் பொண்டாட்டிக்கு நேர செல்லுக்கு அனுப்புங்க. நன்றி சொல்லணும். குற கண்ணையும் அவன் மாவளை குத்துறது மாதிரி இவனை குத்தணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்மளை அழைத்து வந்த கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மெல்லாம் பேசுவதற்காக இந்த ஒளிவரைக்கு நிலையத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பாடுறது பேசுறத வாசிக்கிறது அந்த 4 பேர் இசை கலைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மளை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல் அடுத்தவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எப்பத்தையும் சொல்லுவேன் சொல்லணும் சொல்லியே சொல்லலையாடா. சொல்லிட்டேடா. ஏலே ரொம்ப பண்ணாதடா. குருட்டு கோழியை திருற மாதிரி கழுத்தை திரிய உரிய மயிர்மேனே. ஆமா, ஒரு சந்தேகம். குருட்டு கோழியை திருகுனா இல்ல நல்ல கோழியை திருகுனா? எங்கிட்ட குழம்பு ருசியா இருந்தா எந்த கோழியா இருந்தா சாமி? 2 கோழியும் செத்த கோழி தானா? 2 கோழியுமே செத்த தானடா திங்க முடியும். எங்களுக்கெல்லாம் மதனி கூப்பிட்டு வச்சு சொல்லுனே. வாங்க அண்ணி உனக்கு கொண்டாடிடா. நான் ஏலத்துக்கு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் லீஸுக்கு விட்டேன், 3 வருஷம் கழிச்சு மீட்டுக்கிறேன். கொண்டையே உலகலாம் இருக்கடா. சத்தியா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்தது எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமெல்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் ஒளிவரைக்கு நிலைத்தார சார்பும் நன்றி வணக்கம். வணக்கம் பல முறை ஐயா, தாலி வச்சுக்கிட்டு ஒரு 300 ரூபா ஆகி கொடுவே. உனக்கு சம்பளத்திலே இன்னைக்கு 800 ரூபா பிடிக்க முடியலையா? துண்டை போட்டாலும் துவட்டிக்கலாம். யாராவது ஒரு பரிச்சட்டை இருந்தா கொடுங்களே. இந்த ஓட்ட பல்லுக்கு இரசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. புளிச்சுட்டு போடா மயிர்மேனே. எங்க இருந்து கிருணி பழம் தள்ளுறேன். இங்க வா. நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. காலையும் சிறந்த காலை, வீரர்கள் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பால் 2 மினிட். காளையா காளையர்கள். மாடு குடிமாடு இல்லடா, அதான்டா ஜர்க்கி மாடு. தம்பி சொன்னேன் நின்று குத்து இந்த மாடு. நீ வண்டி ஓட்டு. நம்ம வண்டி ஓட்டுதான் குத்து இல்ல ஓடி போயிரும். வாடி ஆளுகளை பார்த்தாலே ஓடி போயிரும் இந்த மாடு. ஆனா இந்த மாடு அதே உன் மேல நோங்குறேன். உனக்கு எப்படியும் குளிப்புண்ணு வர வச்சிருவேன். அனிதா இல்லடா, ரஞ்சிதாடா. ரஞ்சிதா என்னை கொஞ்சிதா. அனிதான்றது அபத்தா பேர். அவங்க அப்பத்தா வரல, அவங்க பெரியம்மா வரு அனிதா இல்லையா? ரஞ்சிதா என்னை கொஞ்சிதா. நான் இது ஃபர்ஸ்ட்ல உனே. ஃபர்ஸ்டா? அதுக்கு ஒரு எக்கோ வைக்கிறாரா மைசெட்டுக்காரரு. எக்கோ கட் பண்ணு ப்ரோ.
திருகு நீ திருகிட்டே கேட்க வேணாம், அப்புறம் சொல்லும் போது வை. அனிதா சி ரஞ்சிதா, சரி விடுறா, நீ சுதாரிப்பா இருக்கான்னு செக் பண்றேன். ரஞ்சிதா ரஞ்சிதா, விடிய காலம் நீ கோலம் போடும் போது நான் அலங்கோலமா வந்து நிற்பேன். அதுக்கு 150 ரூபா பிடிச்சிக்கிறேன், நீ பொத்து. அவன் உன்னை தொட அவன் காசு கரையுதுன்னு அர்த்தம். ஐயா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காதய்யா, இதை செட்டப் பண்ணி விட்டு எனக்கு சம்பளமே வேணாம்யா. சரி நீங்க எதுக்கு கைதட்டி ஆயாயின்றிய? அண்ணனுக்கு இவனை கொண்டு விட்டு நீங்க புலங்கலாம்ண்டு. ஏய் கெட்ட ரோக்கர் தம்பி எல்லாம். ரஞ்சிதா ரஞ்சிதாண்டு விடிய வரைக்கும் ரஞ்சிதான்னு சொல்லி வேற வேலை பார்க்கவே மாட்டடா. நீ கோலம் போடும் போது நான் அலங்கோலமா நிற்பேன். ஆமா அவன் அலங்கோலமா நிற்பேன், நீ கோலம் போடுவ, என் கோலம் பிடிச்சிக்கிட்டே கோலம் போடு. ஏன் கோலப்பொடி ஏன் கோலப்பொடிண்டே, ஏன் கோலப்பொடி என்ன கோலப்பொடி, ஏன் கோலப்பொடி ஏய் என்னையா சொல்ற? உன் கோலம் பிடிக்க சொல்ல. அதை நீங்க பிடிச்சி வைங்க, நான் அருவாளோட வரேன். வெட்டி அவனை காமாடு தள்ளமாட வீசுனவைய உனக்கு எச்சி வருதாத்தா? அதானே உமுறை குடிச்சுக்கிறோம், நம்ம காப்பு கட்டி இருக்கோம். ஏழை என்னடா ஒத்த விட்டு செம்பரியாடு மாதிரி சுற்றிட்டே வர்ற? ஏய் இங்கிட்டு வாடி, நீ ஒரு குச்சிக்காரி. அங்கிட்டு பாடி நீ ஒரு. ஐயோ இப்போ நானும் சொல்லிடுறேன். ஏய் இது ஏன் முண்டாட்டி? அதான் உங்கதான் ப்ளீஸ் அண்ணே, லவ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கண்ணே தம்பிட்ட. வீட்டில் எப்படி படுப்பீங்க? ஐயோ ஆண்டவா, என்ன எனக்கு ஒரு ½ லீவ் வேணும்னே. அதான் யாராவது குருணம் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்களா? நான் திண்டது கூட நல்லா 100 வருஷத்துக்கு இருக்கிறோம்னே. எப்படி இருக்க முடியும்? குருணம் வந்து எண்ணூத்தி 10 நான் திண்டு விட்டு தாகணும்டா. ஏன்னா இதெல்லாம் மட கேட்பாங்க, எப்படி படுப்ப, என்ன போடுவ, என்ன போட. நீ எப்படி படுத்து கிடப்ப? நீ ஏன் தெரியுமா கேட்டேன்? கொசு உன்னை கடிக்க விட மாட்டேன். ஆமா கொசுவை கடிச்சா நான் கொசு பத்தியா இருந்து விரட்டி விட்டுறேன், நீ ஏன் கவலைப்படுற? உங்க வீட்டுல வேற யாரும் படுத்திருப்பாங்க? அவங்க அப்பத்தான் படுத்திருக்குமா? உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? யார் இருக்க மாட்டாங்க, நான் கூட படுத்து கிடப்பேன்ல. நீ எதுக்குடா இருப்ப? நான் தானே, நீ வர்றது வரைக்கும் நான் தானே. அண்ணி உங்க கிண்ணி கலான்றான். ஆனா ஜோடி பொருத்தம் சரியான ஒருத்தம்டா. எனக்கு வந்து இவரு அது வேணும். சித்தப்பா மகன், என் தங்கச்சி சின்ன மாமா எனக்கு. என்ன சின்ன மாமகளை எப்படி கொண்டு போய் பிதுக்குவாங்களாடா? ஏய் எலும்புரும்பு உறிஞ்சு வராமடா. ரஞ்சிதா என்ன விரும்பி சாப்பிடுவேன்? இவங்க இது சாப்பிடுவாங்க, ஏந்திரம் பழம். அதுண்டா ஆப்பிள் பழம்டா கடிச்சு சாப்பிடணும், ஆரஞ்சு பழம்டா உரிச்சு சாப்பிடணும், ஏந்திரம் பழம்டா அப்படியே புதக்கு தள்ளிக்கிடுவேன். அந்த பிள்ளை அத்தனண்டியா நினைக்குது. உங்க வீடு காரை விட ஓட்டு விடா? இதெல்லாம் ஏன்டா கேட்குற? ஓட்டு விட அந்த வெள்ளை அடிக்க போறியாடா? காரை விட அந்த வெள்ளை அடிக்கிற இது கான்ட்ராக்ட் பேசிருக்கியா? ஓட்டு விடுனா பிரிச்சு ரீப்பர் கட்ட போறியா? ஏழை வந்தமா வேலையை தக்க 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 முடிச்சமான்னு போக மாட்டாம என்னடா ஓட்டு? ஏய் காதலிக்கிட்ட நிறைய பேர் பேச தெரியாம ஏதாவது ஒன்று இப்படித்தாண்டா பேசுறாங்க. ஆமா உன்னை மாதிரி இப்ப பேசும்போது நீ நல்லா இருக்கும். சைக்கிளில் போவியா ஸ்கூட்டியில் போவியா? அப்படியா? ஸ்கூட்டிலே போகும், ஆனா பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டே போவேன். எதுக்கு? வண்டி செல்பேர் கட்ட மட்டும் தள்ளி விட்டுட்டே போவேன். நல்லா தள்ளுவே இல்லை. நமக்கு 2 உள்ளையோட கருத்தடை பண்ணிடணும். ஆமா இப்ப பொழந்து தள்ளிட்டீங்க. ஏய் ஐயோ ஏய் இப்ப கூட உங்களுக்கு எந்திரிச்சு போக மனசு இல்லையா? உன் கிட்னி எடுத்து சட்னி ஆகி போறோம்டா. என்ன 2 உள்ள பத்துருவ? 2 உள்ளையோட போதும்னு இப்பயே சொல்லிக்க. நாளைக்கு என்னை கம்பல் பண்ணக்கூடாது, எனக்கு 1008 ஷூட்டிங் வேலை. ஆமா ஏன்னா இங்க சுடுறா முதல்ல, அப்புறம் போய் ஷூட்டிங் இருக்கட்டும். அங்க போய் சுடுற இடத்த விட்டுட்டு எங்கேயோ போய் சுட போறான். டப்பு 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 டப்பு. ஆமா பொறாம ஒரு தாயம் வாடா ஒரு சோக்கரு. கொஞ்ச நேரத்தில் பாவாடை காலத்தில் தாயிடி ஏய் விட்டது கண்ணன் தம்பி தான். நாங்கள்லாம் ஒரு சாமி கும்பிடுறவங்க. ஆமா ஒன்னாத்தே வருவோம். சாமி கூட ஒன்னாத்தே. ஏன்டா இது என்னடா 2020 கிரிக்கெட் ஆடா அதை வந்து பார்க்கறதுக்கு?
முதல்வர் அன்னைக்கு நான் எங்கன இருக்கேன்? நீ நல்ல பதில், நல்ல கொஸ்டின், நல்ல பதில். முதல்வர் அன்னைக்கு நான் பேண்ட் போட்டு வரவா கைலி கட்டி வரவா? ஏன் வாய் நார வாய், எதுக்கு நான் எதுவும் சொல்லலை. வேணாம் வேணாம்டா. ஏன்னா இதெல்லாம் கேட்கணும்டா. ஆமா, கைலியோட வரவா, வேட்டியோட வரவா, பேண்ட் சட்டை வரவா? ஏன்னா மனைவி சொல்றதே மந்திரம். எதுல வரடா? எப்படா வர? நீங்க கைலிலே வாங்க. இல்ல கைலி வேணாம், பேண்ட் வேணாம், முண்டமா வாடா அங்க இருந்து. நீ தட்டி எடுத்து வர அடுத்தா அங்க இருந்து தீ தட்டி எடுத்து எதுல அங்க போட்டு குடிச்சு விடவா? நீ தட்டி எடுத்து வா, நான் எண்ணெய் ஊத்துறேன். இங்க என்ன ஊத்துற நீ? அவன் சட்டியில கருப்பே இறங்கலா. சாமி வந்துருச்சுங்க. அவன் கருச்சாமி கும்பிடுறா, ஜாமியார் வச்சுருவேன். டேய் வந்தது எந்த கருப்பேன்? என்னது அடியே விட்டேன்னா குறுக்களும் முடிஞ்சு போவேன். கருப்பா ஏற்றி பிடிச்சா சங்கு நகன்றன். கருப்பா வந்தது யாருப்பா? வந்தது பொந்து கருப்பேன். எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? இப்போவை தங்கம் எக்கோ. ஹலோ 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 ஹலோ. கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வாத்த. ஏண்டா மல்லித்தூள் மிளகாத்தூள் காய போட்டு வறுத்து வச்சவன் நான் அரைக்கிறது நீயாடா? ஏண்டி அரைச்ச முட்டை? இல்லைங்க, அவர் வந்து தம்பி கூட எல்லாம் சேர்ந்து இது பண்ண சொன்னார். மிஸ்டர் கருவேப்புள்ள மண்டை, உன்னை என்ன செய்யுது? வாடா. பங்காளி நீங்கள் தான் ஜாஜி. இவன் லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணான்னா கத்திருங்க, அவனை பொழந்துடுறேன். அவனை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் வேறு மாதிரி பண்ணி விட்றேன் பங்காளி. அடியே நீ உணர்ச்சியாக போய் துவையில தான் நக்கீர் தெரியக்கூடாது. அங்கே வர்றா. ஏது தங்கம்மா, அவன் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கு. இங்கே பார்ப்பேன் கண்ணு மாறு கண்ணு. கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரம்மா. மாறாப்பு போட்டு எட்டம் பத்தாதவே 8 நாளைக்கு முன்னாடி வந்து படி கட்டினானா. காட்டி கொடுக்கலாமா? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நான் சந்தோஷமா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையா? என் மேல உங்களுக்கு பிரிய இருந்தா சத்தமே போடக்கூடாது. ஏய் உட்கார்றா, கரடி மாதிரி உட்கார்றா. மண்டி ஓடு. அங்கே ராகுங்க கேது இருக்காங்க. இங்கே தொலாம் இங்கே போ. ஏய் கரடி மாதிரி மூஞ்சி வை. ஏய் இது பன்னி. திரும்ப சிப்பி பாரு, நாய் மாதிரி வைக்கிற. ஏய் ஆண் நாய் கிடக்குன்னு பொட்ட நாய் ஜங்கிலி அத்துட்டு வரக்கூடாது. பக்கத்துலேயே போக மாட்டேன். இன்னைக்கு சோழியை முடிச்சு விட்டு ராமேஸ்வரம் போயிருவேன். திதிவாக்க ஊத்துக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒண்ணு சுதியேனது. அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்துக்குடி சரெடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான். பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான். ஒன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது. ஓ வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது. எவன்டா இளங்குடியை கட்டி விட்டு ஆளக்கானா? எப்போ போனேன்? டாமி இங்க எதுக்கு வந்து உப்பு கண்டத்துக்கு நிக்கிற?
காயற ஒருவனா இங்கே தான் நிற்கிறேன் அங்கே இங்கே உன கருப்பசாமி கும்பிட்றது பொய் சொல்ல மாட்டேன். நீங்களா இந்த கையில வச்சுட்டு அந்த கையில மாத்திக்கிட்டீங்க. அப்படியா சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பால என் கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன என் மாமா கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நீரின் வந்து நடை போட்டது. நான் வேணா போயிட்டு வளகாப்புக்கு 7 வகை சோறு கட்டிட்டு வரவா? அப்படிலாம் சொல்லாதீங்க. கண்டுங்கும் வா அனத்துக்கிட்டே இருக்காண்டா அவன். அப்படி போயிடாத சினக்கண்டார். கப்பலிங் இன்னும் பார்க்கலையா நீ? யாருப்பா வா கப்பலிங் உள்ள வா. ஒரு 7 கப்பலிங் வச்சிருக்கேன். 2500 3500 நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. இது வரைக்கும் நீ செஞ்சது 2300 ரூபா பில் ஆயிரு. என்ன எப்போ தரீங்க? 2300 பில் ஆயிடுச்சா? இன்னொரு 2700 சேர்த்து வாங்கிட்டு அதை நம்ம பொருளாக ஆக்கிடுவாவா? இன்னுமே தொட்டா உங்க ஐயா மணிக்கிட்ட இருந்து ஒட்டுவேன். ரஞ்சிதா உனக்காகத்தான் இந்த மருதமணி உனக்காகத்தான் என்னைய பிடிச்ச கரகந்தாங்க உன்னைய பிடிச்ச ஆட்டுது நல்ல அடை இருந்து கடா உனக்கு காக்க. அண்ணனும் எங்க அண்ணியும் அடுத்த வருஷம் தாயமங்களுக்கு தீச்சட்டி எடுத்து விளையாட வரணும். நான் உங்களுக்கு சட்டி எடுத்து வைக்கணும். சட்டி எடுத்து வைக்கிறியா? உட்காருங்கப்பா. என்னுடைய காதல் செலவா? நீ காதல சொல்லல மூக்கோட சொல்லு. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்க நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமனாலும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமைதான் இந்த நிலைமையா முதல் கவிதையா கதையா இரு கண்ணும் இரு கண்ணும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். ஒரு பொழுதேனும்